அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாம் ஒரு முந்தா நாள் தான் நம்ம யூடியூப்பில் முதல் சம்பளம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் சந்தோஷத்தில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதை கேட்டு எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சம்பளம் வாங்கினதை விட நீங்கள் பண்ண அந்த கமாண்டு எனக்கு இன்னும் ஆர்வத்தை கொடுக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்கள் குடும்பத்தாருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது வேணால் உண்மைதான். கண்டிப்பாக எனக்கு என்னோடய வீட்டில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதாவது என் வீட்டில் உள்ள அனைத்து பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலலாம் நான் சேனல் ஆரம்பித்தப்ப நிறைய பேருக்கு பிடிக்கல. இதெல்லாம் என்ன வேலை, இதெல்லாம் என்ன பழப்பு, இதெல்லாம் என்ன எடுத்துகிட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை பற்றி என்ன ஏதுன்னு விவரம் தெரியாது. எங்கள் அம்மாவே சும்மா சொல்லிட்டு திட்டிட்டு கிடக்குவாங்க, என்ன பிள்ளை எப்போ பார்த்தாலும் கேமரா எடுத்துகிட்டு இருக்க, போட்டோ பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என் தம்பிக்கு ஆரம்பத்தில் எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது ஆரம்பத்தில் என் தம்பி தான். அவன் தான் சொன்னான், அது ரொம்ப கஷ்டப்படுது, பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுது, அது முன்னேற்றத்துக்காக பண்ணட்டும், அதை நல்ல விதமாக டீசெண்டாக நீ வீடியோ பண்ணு, விவசாயம் பண்ணுறத நம்ம விவசாயம் பண்ணுறோம், அதை நீ எடுத்து போடு, விவசாயத்தை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி சொன்னான். அது ஆரம்பத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் தம்பி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் என் தம்பி ஒய்ஃப்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என் பையன்லேருந்து என் தம்பி ஒய்ஃபு, என் தம்பி, என் தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர், இவங்க எல்லாருமே எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தவங்க தான். இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணவங்க தான். இப்போ என் தங்கச்சி பிள்ளைங்க அதிகம் எனக்கு அப்பப்போ எடுத்துக்கணும். தம்பி ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறதுனால அவளும் எடுத்து கொடுப்பா. மற்ற இவங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வர கேப்பில் இந்த பிள்ளைங்கள வச்சு நான் எடுத்துக்குவேன். அவங்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்து ஒத்துழைச்சதால தான் இது என்னால் பண்ண முடியும். இல்லைன்னா நான் ஒத்தாலாக எதுவும் ஏதோ அவங்களால முடிஞ்சது வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம எடிட் பண்ணுறது, இது பண்ணுறது, எனக்கு எந்தளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க வீடியோ எடுத்து கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்தளவுக்கு ஒத்துழைச்சதுக்கு என் ஃபேமிலிக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் இன்னொரு கமாண்ட் என்னென்னா, அக்கா இன்னொரு ஒரு கமாண்ட் இல்லை, பல கமாண்டு நான் என்னோடய லைவ் வீடியோவில் சொல்கிறாங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. லைவில் அவங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் 10 பதில் சொல்லிவிடுவேன். அதுக்கு லைவில் நான் சொல்லிவிடுவேன். இப்போ லைவ் போட மாட்டேன், இப்போ அதிகம் போடுறதில்ல, உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்படியே போட்டாலும் அவங்க ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் 10 கேள்வி பதில் சொல்லிவிடுவேன். ஆனால் வீடியோவுக்கு அவங்க கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுமே பார்க்குவேன். ரொம்ப அக்கா நீங்கள் என்ன ஊர், இது என்ன செடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் நான் பதில் அனுப்பிவிடுவேன். மற்றபடி அக்கா சூப்பர் அக்கா, வெரி நைஸ்க்கா, சூப்பர் அக்கா, இது மாதிரி நல்ல பாடல்க்கா, சூப்பர் பாடல்க்கா அப்படின்னு போடுறாங்கல்ல, அதுக்கு தான் நான் அந்த ஹார்ட்டு தொட்டு விட்ருவேன். அதுக்கே லைவில் கேட்குறாங்க, நீங்கள் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளோ நான் வீட்டில் உள்ள வேலையும் செஞ்சுக்குவேன். எனக்கு நான் ஊர்கால் படையில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு டியூட்டின்ட்டா உடனே டியூட்டிக்கும் போய்க்குவேன். ஒத்த ஆள் பல வேஷம் போடுற மாதிரி வீட்டில் கண்ணாப்புண்ணான்னு கொல்லை வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு டியூட்டி வந்துச்சுன்னா யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு டியூட்டிக்கு ஓடிடுவேன். அதையும் தாண்டி இந்த கிடைக்கிற கேப்பில் ஒரு நாளைக்கு 4-5 ரீல்ஸ் 5-6 ரீல்ஸ் எடுத்து போட்டுருவேன். ஒரு வீடியோ எடுக்க இப்போ என்னால் முடியல. அதனால தான் இப்போ 3 நாளைக்கு ஒருக்க 4 நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதுவே வியூஸ் போக மாட்டேங்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என் வீடியோலாம் லாங் வீடியோலாம் பாருங்கள் சொந்தங்களே. அப்படி இருந்தால் அந்த வீடியோலாம் நான் எடுக்கிறேன்ல, அதெல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவாங்க. நான் மட்டும் உட்காந்து பேய் மாதிரி அதை எடிட் பண்ணி, அதை இன்ஷாட் போய் எடிட் பண்ணி, அதில் நாங்கள் ஒரு சில டைம் இந்த காமெடி வீடியோ 2 சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டேன். அதெல்லாம் சிரிப்பு வந்த சீனெல்லாம் கட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி நானே தான் எல்லாமே பண்ணிக்குவேன். வீடியோ எடிட் பண்ணாலும் சரி, அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, அதுக்கு கமெண்ட் வந்தாலும் சரி, அதுக்கு ரிப்ளை பண்ணாலும் சரி, அதுக்கு எவ்வளோ லைக் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணுறது நான் ஒத்தாள் தான். அது தூக்கத்தில் கூட தூங்கி எழுந்த உடனே
ஐயோ மணி ஆயிடுச்சு சோறாக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டான். யூடியூப் ஸ்டூடியோ போய் செல் எடுத்து யூடியூப் ஸ்டூடியோ போய் நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நம்ம போட்ட வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இதை தான் செக் பண்ணுவேன். அதை வந்து எல்லோரும் வந்து யூடியூப்பை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்குறாங்க. நான் இதுதான் உலகம், இதுதான் நம்மளை வாழ வைக்கிற ஒரு தெய்வங்கிற மாதிரி நான் இதை யூடியூப்பை ரொம்ப முழுசாக நம்பிட்டு இருக்கேன். அது கடைசியில் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த யூடியூப் என்ன வாழ வைக்குமா வீழ வைக்குமாங்கிறது தெரியல. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நண்பர்களே. எனக்கு எல்லோரும் வந்து நான் சம்பளம் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 நன்றி. அனைத்து சொந்தங்களுக்குமே ரொம்ப நன்றி, என் குடும்பத்தாருக்கும் நன்றி. அப்புறம் அவ்வளோதான், இனிமேல் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய லாங் வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் விஜய் சனாபனிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிங்க. எனக்கு தவறாக எதிரியை கூட எனக்கு பேச தெரியாது. எனக்கு கோவம் வந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், அப்புறம் உடனே டக்குன்னு நான் சிரிச்சிருவேன். அதுதான் என்னோடய குணம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள். ஓகே, பாய்.